scientific professional leadership, Director General, CSI Council. Okay, thank you very much. Ravi, thank you. Thank you, man. Tell you. I don't know what is written in this paper, sir. In that case, how can I choose 5 from this paper? Truly speaking, because I'm an 18-year-old. Very important question. If you are the best. Yes, sir. If so, I will go for the employer category. I just want to run my own way. I don't want to work under someone's leadership. So I'll go with the social welfare department because I have taken. Yes, sir. Yes, sir. And then I'll go with the entrepreneurship and investment. I'll build my own company so that I can run my thing. And then technology is booming. Obviously, I'll go with something with the AI. Everyone over here, I know during this 18 years of age, they are very busy with the AI session. So I'll choose with that section, sir. Thank you. Thank you. She has made a very important observation. Because I always believe whether he'll make it up. And today we are so proud that this confidence, this willpower has enabled him to clear the examination and he proved to the world that his disabilities are his abilities. So that's a hats off to you, Abdullah. So over to you. என்னோட எல்லா டைலாக்கையும் நிஷா மேமே சொல்லி முடிச்சிட்டாங்க. நான் இங்கே வந்து சீஃப் கெஸ்டெல்லாம் வரல. செலியன் சரோட ஸ்டூடெண்ட்டாகவும் நிஷாமாவோட ஸ்டூடெண்ட்டாகவும் மட்டும்தான் வந்திருக்கேன். இந்த இடத்துக்கு நான் எப்போ சப்போஸ் ஃபாரின் செக்ரட்டரியாக இருந்தால் கூட இந்த இடத்துக்கு நான் ஸ்டூடெண்ட்டாக மட்டும்தான் வருவேன். உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறேன். கோல் செட்டிங் பண்ணுறதும் எர்லியாக ஒரு விஷயத்த இது பண்ணுறதும் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதான் இவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்த்தோம். அது என் லைஃப்பில் எவ்வளோ இம்பேக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற உண்மையான சார் வந்து தியரிட்டிக்கலாக சொன்னார். அதுக்கு ப்ராக்டிக்கல் ப்ரூஃப் நான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து லைஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா வந்து நான் வந்து பிறக்கும் போதே வந்து சில காம்ப்ளிகேஷன்ஸ்னால இந்த எர்த்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மூமெண்ட்டை வந்து ஒரு ஸ்பார்க்காக வச்சுட்டு 11th ஸ்கூல் ஃபஸ்ட்டு 12th ஸ்கூல் ஃபஸ்ட்டுன்னு வந்தேன். அதுக்கப்புறம் அது என்னை எங்கே கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்னா ஒன் ஆஃப் த இந்தியாஸ் பிக்கஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் என்னால் பிஏ எம்ஏ ரெண்டையும் வந்து எக்கனாமிக்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து பண்ண முடிஞ்சுது. ஒன்ஸ் நான் வந்து என்னோட காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து நம்ம கோல் இதுதான், எக்கனாமிக்ஸ் ஏன் படித்தோம், நமக்கு வந்து சிவில் சர்வீஸில் வந்து எக்கனாமிக்ஸ் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்து படித்தேன். முடித்த உடனே இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் சேர்ந்தேன். அங்கே சேர்ந்து 1 இயர் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து கிளியர் பண்ணேன். அங்கே தான் செலியன் சார் வந்து எனக்கு ஃபுல் ஹெல்ப்பாக இருந்தார். அப்புறம் இக்லாஸ் டீமும் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து கட் பண்ணால் ஒரு 1 இயர் கழித்து நடந்த எக்ஸாமில் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே என்னால் பிடபிள்யூடி கேட்டகரி 5ல் வந்து ஆல் இண்டியா லெவலில் செகண்ட் ரேங்க்கில் வந்து அடைய முடியுது. ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா என்கிட்ட இருந்தது 2 விஷயம்தான். ஒன்று வந்து கோல் செட் முன்னாடியே பண்ணிட்டேன். ரெண்டாவது விஷயம் வந்து என்கிட்ட நாலேஜ் அவ்வளோ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலேஜை விட என்கிட்ட குட் இன்டென்ஷன் வந்து இருக்கு. அதுதான் வந்து என்னோட செகண்ட் கொஸ்டின். என்னோட யூபிஎஸ்சி இன்டர்வியூவில் என்னை வந்து கேட்டாங்க, தம்பி நீ டிஃப்ரெண்ட்லி எபிளாக இருக்க, நீ எதுக்கு ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் வந்து சொன்னேன், சார் சைக்கலாஜிக்கலாக பார்த்தோன்னா ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் வந்து ஹெல்ப் பண்ணானா திருப்பி பண்ணணும்னு ஆசைப்படுவான். நானும் எனக்கு இப்போ நான் ஒரு ஸ்டேஜ்லேருந்து இறங்கி போகணுன்னாலோ வரணுன்னாலோ இந்த கேலரியில் உட்காந்துருக்க யார்கிட்ட வேணாலும் நீ ஹெல்ப் கேட்கலாம், நீங்கள் எனக்கு பண்ணுவீங்க. ஸோ நான் உங்கள் எல்லாருக்கும் திருப்பி பண்ணணும்னா எஜுகேஷன் வித் அத்தாரிட்டி வித் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் சார். அதுக்காக நான் வந்து யூபிஎஸ்சி வந்து செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னது தான். இந்த 2 கொஸ்டின் தான்
இந்த ரெண்டாவது கொஸ்டின் நான் வந்து ஒரு சிவில் சர்வீஸ் ஆஃபீஸராக ஆக்குச்சுன்னு நான் வந்து நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான 3 டீச்சர்ஸை வந்து சொல்லணும். அதில் வந்து டீச்சர்ஸ் வந்து எப்போவுமே எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எங்கள் அப்பாவே வந்து என்னோட வாழ்க்கையில் அவரோட சரிபாதி போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டீச்சராக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒருத்தங்க சொல்லி கொடுத்து அதை கேட்டு படிக்கிறேன். ஸோ வந்து எங்கள் அப்பா எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அதன் மூலமாக நான் அதை கேட்டு படித்ததுனால எங்கள் அப்பாவையே எனக்கு வந்து நான் டீச்சருன்னு சொல்லிக்கலாம். அவருக்கு வந்து என்னோட எம்ஏ பிஏவோட சிலபஸ் தெரியும், இப்போ யூபிஎஸ்சியோட சிலபஸும் தெரியும். மற்ற 3 டீச்சர்ஸை சொன்னேன்னா, நான் தமிழ் மீடியத்துலேருந்து 6th-லேருந்து 7th இங்கிலீஷ் மீடியம் மாறணுங்கிறதுக்காக ஒரு டீச்சர் வந்து கேரண்டி சைன் போட்டாங்க. 162 வருஷம் ஸ்கூலில் தமிழ்லேருந்து இங்கிலீஷ் மீடியம் ஆன 2 பேரில் ஒருத்தன். அதுக்கு ஒரு டீச்சரோட கையெழுத்து ரொம்ப உதவிகரமாக இருந்தது. ரெண்டாவது விஷயம், நான் வந்து ஸ்கிரைப் வச்சு எழுதுறேன். ஸோ எனக்கு காலேஜில் ஸ்கிரைப் கிடைக்கல. அப்போ என் டீச்சர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட ரிலேஷன் பொண்ணு ஒருத்தவங்களை ஸ்கிரைப்பாக உட்கார வச்சு எனக்கு எழுதி கொடுத்தாங்க. அது அவங்க பண்ணணுங்கிற தேவையே கிடையாது, ஆனாலும் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த டீச்சரை வந்து நான் வந்து ஸ்பெஷலாக நினைக்கிறேன். 3வது ஒரு டீச்சர் இருக்காரு, அவர் வந்து எனக்கு சிவில் சர்வீஸில் வந்து ஒரு ஸ்பெஷல் பிளான் தரேன்னு சொல்லி எனக்கு ப்ரிலிம்ஸ்லேருந்து இன்டர்வியூ வரைக்கும் இல்லை, இப்போ வரைக்கும் இந்த இடம் வரைக்கும் என்னை வந்து உட்கார வச்சிருக்காரு. ஸோ இந்த எந்த டீச்சர்ஸ் நேமையும் வந்து நான் சொல்ல விரும்பலை. ஏன் அப்படின்னா, இங்கே இருக்க இந்த டீச்சர்ஸ் எப்படியோ அப்படிதான் நான் உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன். நீங்கள் இந்த அப்துல் ஆஃப்ரீதையோ இல்லை இங்கே ஸ்டேஜில் உட்காந்துருக்க யாரையோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறத விட, அதாவது நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆளாக தான் உருவாக்க முடியும். ஆனால் டீச்சர்ஸ் நீங்கள் நினச்சா இந்த மாதிரி 10 லட்சம் பேரை உருவாக்கலாம். ப்ராப்பரான ப்ரீ போர்டு செட்டிங்கும் பிக் ட்ரீம் அவனை வந்து உருவாக்க வச்சிங்க, அவனை வந்து பிக் ட்ரீம் காண வச்சிங்கன்னா அவனால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து த கிரேட் அப்துல் கலாமை சொல்லலாம், அப்புறம் இந்த புவர் அப்துல்லாவையும் சொல்லலாம். ஸோ நான் வந்து கம்பேர் டு டீச்சர்ஸ் வந்து நான் வந்து யூஸ்லெஸ். டீச்சர்ஸ் தான் வந்து எப்போவுமே வந்து ஒரு சுப்ரீம் பவராக இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்புங்க. ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் பாண்டிங் வந்து நல்லபடியாக கொண்டு வந்து உங்களால் இந்த சொசைட்டிக்கு வந்து நல்லது நடக்கணும். அதுக்காக தான் இந்த மீட்டிங் வந்து நடக்குது. ஸோ இந்த நேரத்தில் எனக்கு உதவி செஞ்சு என்னோட மென்டார்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ஒரு கிளாப் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ரெண்டாவது விஷயம், இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து எல்லாத்தையும் கேட்ட உங்களுக்கும் ஒரு கிளாப் தரும்படி நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த ஒவ்வொரு சீட்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த நாற்காலியில் உட்காந்துருக்கீங்களோ அந்த நாற்காலி தான் இந்த நாற்காலியை தீர்மானிக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் நல்லா இருப்பீங்க, எல்லாரும் நல்ல இன்டென்ஷனோட இருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.